அங்க ஸ்கிரீன் காமிடா. ஸ்கிரீன் காமி. ஸ்கிரீன் காமி. என்னது ஏதோ காட்டுது டிக்குன்னு. என்ன டிக்குன்னு? என்னது டிக் காட்டுது? எங்களுக்கு காட்டாது. எங்களுக்கு காட்டாது. என்னது ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீன் ஓபன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிருக்கோம். என்னது இது? உண்மையை சொல்லு, நீயே சொல்லு. என்னது இது? நான் எதுவும் கேட்க விரும்பல, நீயே சொல்லு. என்ன இருந்தாலும் நம்ம பையன் தான் நீ. என்னது இது? கையுங்காலமோ மாட்டிக்கினானே. நீ மூடா போட்ட லாவடே காபால் புண்டா. நீ சைடு நான் என்னன்னு இருக்கும்ல. என்னது இது? என்னது இது? இஎஸ்பி லைன் காரு இவன் என்னது? இவன் இது வாட் இஸ் திஸ்? டிஸ்கார்டா ஆஃப்லைன் பண்ணியா? இல்ல அப்படிதான் இருக்கு. லைவ் கூட செக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. சரி டிஸ்கார்ட் வா. டிஸ்கார்ட் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டாரு டிவைஸ் செக் நான் டிஸ்கார்ட். ஆமாமா டிஸ்கார்ட் டிஸ்கார்ட் வா. டிஸ்கார்ட் வா. இப்போ டிஸ்கார்ட் போட்டு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாதுனா டுவல் யூஸ் பண்றதுனால அது கட் பண்ணு. அது கட் பண்ணு. இல்ல இல்ல நீ கட் பண்ண முதல்ல நீ அங்க வா. அங்க முதல்ல அங்க வா பாப்போம். அப்படியே லைவ்ல காமிச்சிட்டமா? நீங்க அன்னைக்கு சொல்லி அப்படியே வா. எனக்கு இங்க வரணும். நீ முதல்ல டிஸ்கார்ட் வரணும். வாண்ட் டிஸ்கார்ட் ஃபர்ஸ்ட். டிஸ்கார்ட் தான் லைவ்ல வந்து லைவ்ல மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு டிஸ்கார்ட் தான் வேணும். டிஸ்கார்ட் தான் மறக்க முடியாது. லைவ் 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 இஸ் எனஃப். எஸ் டிஸ்கார்ட் தான் வரணும். ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாதுனா டுவன்ல இருந்து இப்போ லைவ் கட் ஃபயர் போடு. அப்படியே நீ அப்படியே ஷேர் பண்ணா அதுவே பாஸ் ஆகும். நீ அப்படியே பண்ணு. எனக்கு அப்படியே எனக்கு ஷேர் பண்ணு. சரி நான் இப்போ கேமரால வீடியோவும் எடுக்கிறேன். வீடியோ எடுத்துக்கோ. மூவி வந்து மூவி டிஸ்டர்ப் கட் ஆயிடுச்சுனா இவன் படம் ஜெயிச்சு யுவன் ஓபிக்கு வர சொல்லு முதல்ல. யுவன் ஓபி வர சொல்லு. எனக்கு இவன் இதுக்கு வரணும். டிஸ்கார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவன் டிஸ்கார்ட் வா இவனே. ஆஃப்லைன் போக கூடாது. போகாம வரணும். இல்ல நான் அப்படியே தான் இருக்கேன். போன் எடுத்தேனா நான் ஆஃப்லைன் போக கூடாது. டிவைஸ் மாத்த கூடாது. எதுவுமே பண்ண கூடாது. டிசிப்ளின் எல்லாத்தையும் கொடுக்கும் தல. டிசிப்ளின் உலகத்துல இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து கால் கீழே வச்சிரும். டிசிப்ளின் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். கை அடிச்சுட்டு கேம் விளாண்டா கடைசி வரைக்கும் நான் எனக்கு வேண்டியது தான் வேலையா. 3 மணி நேரம் லைவ் போட்டாலும் அவ்வளோதான் முடிஞ்சு. அவளால இதுலயே கிடையாது. சீன்லேயே கிடையாது. இனிமேல் 3 மணி நேரம் யூடியூப் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. எல்லாம் அழிக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, வெறுக்கப்பட்டது. அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் முடிச்சு. உண்மையாலே அப்கமிங் ஸ்டார் வந்து ஒன்னு யுவன் அப்கமிங் நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் முடிட்டு. ஐ வில் டேக் கேர். யூ ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் ஜஸ்ட் வாட்ச் இட். டேய் ஸ்கிரீன் ஷேர் பண்றா. ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. வேகமாடு. யுவன் கேக்குதா? ஹலோ நான் கேக்குதா? கேம் அதாவது போன்ல இருக்குல்ல. போன் போன்ல வந்து கனெக்ட் ஆகு. எனக்கு போன்ல கனெக்ட் ஆகு. போன்ல போன் கேமா? அப்படியே இருங்க. நான் இது கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். இதுல நல்லா கூட போடி சீக்கிரம். இதோ நான் இதுல வெயிட்டிங். ஜெயிச்சிட்டான். ஹலோ நாட் பர்மிஷன் டு ஸ்பீக் இன் திஸ் சேனல் வருது. நான் வெயிட்டிங்ல இல்ல. இந்த பக்கம் அவன் தான் ரைட். அது ஷாரன். இந்த பக்கம் இருக்குதா இவன் ரைட்ல இருக்கு. ஆமா. சீக்கிரம்டா. லேட் எடுக்கல. ஏதோ பண்றேன்னு அர்த்தம். ஓகே. நான் வெயிட்டிங்ல இருக்கேனா? வெயிட்டிங்ல இருக்க. ஸ்கிரீன் இத போடு. கேமரா ஆன் பண்ணி மிரர் பண்ணு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. ஹலோ இது போன்ல இருந்து இத ஐபேட் காட்டு. கேமரா திருப்பு. கேமரா வருது. ஆனா மூஞ்சி தான் தெரிஞ்சு. கேமரா திருப்பிடு. ஐயோ அத ஒண்ணும் பிரச்சனை தெரியல. வெறும் கருகருன்னு தான் தெரிஞ்சு. கேமரா திருப்பிடு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணி திருப்பிடு. டேய் முதல்ல ஸ்ட்ரீம் ஆன் பண்ணி அந்த போன்ல கேமரா வந்து திருப்புடா. அப்பதான்டா ஐபேட் தெரியும். எல்லாம் மூஞ்சி தாண்டா தெரியும். திருப்புடா. கேமரா திருப்புடா. பேக் கேமரா காட்டுறா.
வெரி குட். அப்படிதான் காட்டினியா? ஓகே ஆனா ஓகே ஆனா ஆஃப்லைன் போடல போட அப்படியெல்லாம் இருக்க லைவ்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்களா பாத்துறேன். ஏன்னா இப்ப யூடியூப்ல வந்து ஹேக்ல வந்து ஸ்ட்ரீம்ல காட்டாது. ஆனா அவன் கண்ணுல நேரா பார்த்தா தான் ஹேக் தெரியும் இருக்காங்க. அதனால தான் இந்த கேமரா இது இப்படி திருப்பி ஆ, திருப்பி இப்படி இப்படி எப்படி திருப்பு திருப்பு இப்படி இப்படியா ஹரிசாண்டலா இருக்கு. இப்படி திருப்பு. இப்போ ஓகேவா போனையும் இப்படி திருப்பு. போனை இப்படி திருப்பு. போனை இப்படியா இப்படி இல்ல இப்படி திருப்புடா. ஹரிசாண்டலா திருப்புடா போனை. டேய் போனை திருப்பினா ஐபேட திருப்பிட்டு இருக்கல அவட. ஐபேட் போனை திருப்பல போன் தான் திருப்பிட்டு இருக்கேன் ஐபேட் அப்படியே பில்லோ மேல தான் இருக்கு அப்படியா? சரி ஓகே. இப்ப போனை திருப்பு. வேற பக்கம் திருப்பு. ஓகே. அப்படியே அப்படியே வை. அப்படியே வச்சிட்டியா? கொஞ்சம் பின்னாடி போ. கொஞ்சம் பின்னாடி போ. ஓகே. செட்டிங் போ. இதுல போ. இது ஆப் ஸ்டோர். முதல்ல செட்டிங் போயிட்டு வெரி குட். ஆப் ஸ்டோர் போயிட்டு பிஜிஎம்ஐ போடு. பிஜிஎம்ஐ உள்ள போயிட்டியா? ஓப்பன். ஓகே. இப்போ நான் உனக்கு கிக் அவுட் பண்ணிட்டேன் சரியா? இப்போ நீ வந்து இதுக்கு போ. நான் போயிட்டு இதுக்கு போ. அது பேர் என்ன? ட்ரைனிங் கிரவுண்ட் போ. ட்ரைனிங் கிரவுண்ட் இல்ல இந்த பக்கம் மேப்ல ட்ரைனிங் கிரவுண்ட் போயிட்டியா? ஓகே. சுடு சும்மா. ஓகே. அடுத்து வெளியே வந்துரு. இதை விட்டே வா வெளியே வந்துரு. மூமெண்ட்ஸ் போய் ஐடி பேன் ஆயிருக்கான்னு காட்டு. லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணி இந்த பக்கம் பேன் ஆயிருக்கா? மெரிட் சிஸ்டம் இல்ல Sir. பின்னாடி லெஃப்ட்ல இருக்கும். மூமெண்ட்ஸ் இருக்கும் பாரு. அதுல அது எங்கண்ணா? லெஃப்ட்ல அது போ. ஓகே. இல்ல அடுத்து வெளியே பேக் செட்டிங். கேம் செட்டிங்ஸா இல்ல இல்ல இந்த செட்டிங். என்ன டிவைஸ்? ஐபேட் ப்ரோ M1 ஐபேட் ப்ரோ M1 இதோ ஆமா. முன்னாடி போ. கொஞ்சம் முன்னாடி காட்டு. ஐபேட் ப்ரோ 11 இன்ச் முன்னாடி போ காட்டு. கேமரா முன்னாடி இது கொண்டு போ. கேமரா ஓ முன்னாடி. இங்க சரி ஓகே. ஓகே. தேர்ட் ஜெனரேஷன். ஓகே. அடுத்து VPN. VPN அடுத்து வேற எதாவது பார்ப்போம் நம்ம. ஆனா பேட்டரி பாப்போம். அப்புறம் பேட்டரி இப்படியே போயிட்டு ரொம்ப நாள் செக் பேட்டில் பண்ணி கிரவுண்ட் மறந்து போச்சு. அதெல்லாம் தேவையில்ல. ஆப் இதுக்கு போ. செட்டிங் போ. Battery. செட்டிங்ல போய் பேட்டரி பர்சன்டேஜ் காட்டு. இன்னும் வால்பேப்பர்லாம் பலமாகுது. பேட்டரி பர்சன்டேஜ் லாஸ்ட் 10 days கீழே போ. பக்கத்துல போ. இதுதான் 33 தானா 75 ground. hours 75 43 minutes வந்து சஃபாரில என்ன பண்ண? யூடியூப் 1 hour. நான் இந்த அக்கவுண்ட் மாத்திரல நான் okay. Facebook ட்விட்டர்ன்ட்டு ஓகே. முன்னாடி போ. அட பக்கத்துல போடா. பக்கத்துல போய் காமிடா எங்களுக்கு. இரு. ஓகே. இந்த 75 hours. ஆப் நேம் தெரியல. ஆப் இரு. Facebook 13 நிமிஷம். கீழே ஸ்க்ரால் பண்ணு. ரீசன்ட்லி டெலிட்டட் ஆப்ஸ் 1 minute என்னது? அது ஒரு நிமிஷம் தானே இருக்கு. அது என்னதுன்னே தெரியலனா. என்னது? சார்ஜிங் ஸ்க்ரால் பண்ணு. கீழே வா. ட்ரோல் ஃபுல்ஸ் என்னது? கீழே வா. என்னது? கனெக்டட் டு சார்ஜர். அதுவும் கனெக்டட் டு சார்ஜர் தான வருது. கனெக்ட் பண்ணதுனால வருது நான் சார்ஜர். நான் வரது சரி ஆப் ஸ்டோர் போ. ஆப்ஸ்ல போயிட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால்டு ஆப் காட்டு. இதோ ஒரு நிமிஷம். என்ன இவன் உண்மையாலுமே M1ல தான் விளையாடுறான் எப்படி? நாட் அந்த சைப்படா ஆளானா? உன் தம்பி இருக்கானா? உன் தம்பி யாராச்சும்? இல்ல நான் அண்ணன் தானே இருக்கான். உனக்கு யாரா கேமரா பிடிப்பாங்களா இப்போ? இல்லையே நான் மட்டும் தானே இருக்கேன். சரி அந்த கேமரா எங்கேயாவது வாயிலே பிடிச்சிட்டு ஒரு TDM விளையாண்டு காமி. வாயிலே வா. போன் எப்படியா? புடி பாக்குறேன் எப்படி நீ உண்மையான எப்படி கிருப்பான்னு விளையாடணும்னு பார்த்தோம். சார்னு புள்ள போடா. அவங்களோட TDM மேட்ச் போட இன்வைட் பண்றா. போடா சார்னு. போய் அடி. பார்க்க முடியலண்ணா. ஐபேட பார்க்க முடியலண்ணா. நீ வாயில வச்சுட்டு ஐபேட தூக்கினா கண்ணு பக்கத்துல வந்துடும் ஐபேடு. இப்போதான் அப்படி இருக்கும். வாயில வச்சு ஐபேட கையில வச்சுக்கோ. ஐபேட கையில எடுத்துக்கோ.
தெரியலையா? சரி கஷ்டமா தான் இருக்கு. விடு, விடு. வேற எங்கேயா டேபிள்ல மேல ஏதாவது வைக்க முடியுமா பாரு. ஸ்டாண்ட் மாதிரி ஏதாவது இருக்கா பாரு. எதுவுமே இல்ல, நான் அப்படியே ரூம்ல எங்கேயாச்சும் ஃபிக்ஸ் காட்டுறேன். பண்ணிட்டு விளையாட இங்க சொல்லுங்க. வைக்கிறதுக்கு லைட் இடம் ஆஃப் இல்ல, லைட் ஆஃப் லைட் ஆஃப் லைட்லாம் லைட் ஆஃப் பண்ணிடு. வைக்க இடம் அந்த இல்ல. இரு. ஸ்டாண்ட் தான் இருக்கா ஐபேட்ல? அதெல்லாம் என்கிட்ட இல்லண்ணா, எதுவுமே இல்லண்ணா. ஃபோனுக்கு ஸ்டாண்ட் இருக்கா? ஆஹாண்ணா, இதுதான் நான் படிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்றது லேப்டாப். இந்த இப்ப போன் இந்த வந்து மாதிரி இந்த ஐபேட். இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு நீ ஒரு கேம் விளையாடணுமே எங்களுக்கு. தெரியல எப்படின்ட்டு நீங்க தான் சொல்லணும். அண்ணன் சரி வா, இல்ல அப்படியே வீட்ல. அப்படியே 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 பைய நெஞ்சில வச்சு விட்டு அப்படியே குப்புன்னு ஒட்ட முடியாதா? முடியாதுண்ணா. வேற இதெல்லாம் முடியலண்ணா. நான் வேற எதனா தான் பண்றேண்ணா. இது காமிக்க சொன்னீங்க, இதை காமிச்சிட்டேன் எல்லாமே. ப்ரோ இதெல்லாம் ரொம்ப ஒரு தலை. நீ அப்புறமேட்டு என்ன கேட்க மாட்டேன் ப்ரோ. செக் பண்ணு பிடிச்சா அவங்களை ஆடி பண்ண மாட்டதில்ல. ஒரே செக்ல முடிச்சுட்டு போயிடலாம் ப்ரோ. மொத்த செக்குமே முடிச்சு. நாட் இன்ஸ்டால்ட் ஆப் வேணும் உங்களுக்கு. அதான் காட்டுன்னு சொன்னேன் நான். காட்டு காட்டு. நாட் ஆன் திஸ் ஐபேட். தலை திரும்பி வைடா, எங்களுக்கு தலை திருப்ப முடியல. ஓகே ஓகே. கீழே 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 என்னது இது? ஏஐ சர்ச் என்னது இது? பெர்ப்ளெக்ஸிலிட்டினா அது? என்னது இது? சாட் ஜிபிடி மாதிரி அதுவும் பெர்ப்ளெக்ஸிலிட்டி. சரி ஓகே. அடுத்து டெலகிராம். அடுத்து கீழே நானா ப்ரோ செக் கேட்டேன், நீங்க தான் செக் கேக்குறீங்க. கேட்டேன் அப்புறம் பண்ணா இப்படி அவன் விளாடுறத பார்த்தா ஹேண்ட் கேம் மாதிரி பார்த்தா ஐயோ ப்ரோ இப்படி விளாடுறேன் ப்ரோ எல்லாமே கட் ஆகுது ப்ரோ அப்படின்னு நீங்க தானே வந்து எல்லாம் சூப்பர் ப்ரோ ஃபயர் விடுவீங்க, அவனை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்கன்னு பண்ணா உடனே பாருங்க என் பக்கம் திருப்புறீங்க, கொடுமைப்படுத்துறாங்க. என்னடா இது எனக்கு வந்த நேரம் ப்ரோ. டேய் ஏதாவது பக்கத்துல ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கா பாடுறா கேமரா அப்படி நிக்கிறதுக்கு? இருந்தா நான் வச்சிருவேன், நான் வைக்கிறதுக்கு சரி பிரச்சனை உன் பக்கத்துல இல்ல. என்ன இருக்கு? நீ கேமிங் சைட்ல உட்காந்துருக்க? இந்த சேர் தானே இருக்கு, இதோ பில்லோ இது சேர். இப்ப லைட் போடு. ஆனா உன்ன காமிக்க லைட் மட்டும் போட. ரைட் பக்கத்துல ரைட்ல என்ன இருக்கு? இரு நான் சொல்ற மாதிரி கேளு. இரு. அங்க ஒரு இது இருக்குல்ல, அங்க ஒரு ஐபேட் வச்சிருக்குல்ல, ஐபேட் பாக்ஸ். இன்னொரு போன் வச்சிருக்கா. இது என்னது? இதுல என்ன தெரியுது நான் சொல்லுங்க. சரி ஓகே. ஹேக் தெரியுது, ஹேக்கர். இது அம்மா போன் தான். சரி ஓகே. இரு மேல ஏதாவது இருக்க மாதிரி இருக்கா பாருடா. டேபிள் எட்ஜ் அந்த மாதிரி ஏதாவது இடத்துல வச்சு கீழே கூட உட்கார்ந்து ஆடலாம்ல ஒரு மேட்ச். புரியல? தட்டி போட்டு ஐபேட் பாக்ஸ்ல இங்க பாரு. நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு ஐடியா நான் சொல்றேன், ஐடியா மட்டும் கேளுங்க. பாரு ஐபேட் பாக்ஸ் இல்ல. டீ-ஷர்ட் பேக் கேஸ் போட்டுருக்கியா போனுக்கு? ஆமாண்ணா. அந்த பேக் கேஸ் கழட்டு. ஒரே நிமிஷம் அப்படியே பேக் கேஸ் மட்டும் கழட்டு. கரெக்ட். சூப்பர் ப்ரோ, மாஸ் ப்ரோ. நீ கழட்டினியா? கழட்டிட்டு இருக்கேன். டீ-ஷர்ட் கழட்டு. இப்போ டீ-ஷர்ட்டா? இல்ல சரி. டீ-ஷர்ட் குள்ளார உன்னோட பேக் கேஸ உள்ளார போட்டுக்கோ. இப்போ உன் போன் கேஸ அது கூட அட்டாச் பண்ணு வெளிய இருந்து. அப்ப அப்படியே ஒரு டீ-ஷர்ட்டோட போன் அட்டாச் ஆயிடும். ஆனா அதுக்கு நீ தின்னான டீ-ஷர்ட் போட்டுருக்கணுமே. குளிருக்கு ஃபுல்லா போட்டு. குளிருதா? விடுங்க. யாருமே இல்லையா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? இல்லண்ணா. கேமரா பிடிக்கிறதுக்கு? இல்லண்ணா, அண்ணன் பெங்களூர்ண்ணா. சரி ஓகே. இரு நான் சொன்னேன் ஏதாவது ஒரு மேல ஒரு இடத்துல ஒரு கேமரா மட்டும் வைடா. கேமரா ஸ்டாண்ட் மாதிரி வைடா. ஒரு வீடியோ கால் பேசுறதுக்கு எப்படி ஸ்டாண்ட் மாதிரி வைப்ப? ஒரு வீடியோ ரீல்ஸ் எடுக்கிறேன்னா எப்படி வைப்ப? ரீல்ஸ் எடுக்க மாட்டேன் நானு. ஒருத்தன்டா ஏதாவது பண்றா. ஃபைனல் ஸ்டேஜ் முடிச்சிட்டு போயிடலாம்டா ஒரேடியா. அப்படி பண்ணாதடா. நான் நிஜமா எதனா பண்றேன். இரு அந்த டேபிள் காட்டேன். டேபிள் பக்கத்துல இருக்க டேபிள். ரைட்ல. இங்க இதுதான் ஒரே டேபிள் தானே இது? இந்த டேபிள்ல கேமரா இப்படி பின்னாடி திருப்பி வச்சிரு. ஓகேவா? இப்படியா? அப்படி வச்சுட்டு நீ திரும்பி உட்காந்துக்கோ. சேர்ல திரும்பி உட்காந்துக்கோ. நீ திரும்பி உட்காந்து சேர்ல திரும்பி உட்காந்து கண் உன்னோட ஐபேடும் கையும் மட்டும் தெரிஞ்சா போதும். உன் ஐபேட் ஸ்கிரீன் தெரிஞ்சா மட்டும் போதும். எப்படி டெக்னாலஜி பிடிச்சனா? என் பில்லோக்கும் இதுக்கும் அவ்வளவுதானே டிஸ்டன்ஸ். அதான் கை கீழே வச்சு விளையாண்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை. நீ அங்க வைங்க கேமரா வைங்க. நான் சொல்றேன் கேமரா வைங்க. வச்சிட்டியா?
ஏதோ தெரிஞ்சு பாரு குஞ்சு மணி நினைக்கிறேன். இல்ல கால். கால் ஓகே 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 ஓகே. அதெல்லாம் காட்டுறாதா, அப்புறம் போட்டுருவாங்க கிரிட்டுன்னு. கேமரா மட்டும் இப்படி டேபிள்ல சாச்சு வை, அப்படியே டேபிள்ல வச்சிட்டியா? என்ன வைக்கலையா? வச்சுட்டேனே, இதான் கேமரா வச்சுட்டேனே. சரி ஓகே வச்சிட்டியா? இப்ப கேம் ஆரம்பி. இப்ப கேம் ஐபேட் காட்டு. கேம் ஐபேட் கீழே காட்டு. ஐபேட் கீழே காட்டு. கீழே வரணும். ஐபேட் இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். வந்து இன்னும் கொஞ்சம் கீழே. இன்னும் கொஞ்சம் கீழடா. தெரியல பாதி. புரியல. என்ன எடிட் பண்றடி? புரியல. இல்ல ஐபேட் சேர்ல இருந்து இறங்கிரு. நீ சேர்ல இருந்து கீழே இறங்கிரு. பேசாம சேர்ல இருந்து கீழே இறங்கிரு. கீழே உட்காந்திக்கோ. அப்பதான் இன்னும் நல்லா தெரியும். கீழே இறங்கிரு. கீழே உட்காந்திக்கோ. அவ்வளவுதான். ஸ்பின் போட்டிருக்கான். ஓகே. கீழே சப்பரங்கள் போட்டு உட்காந்துக்கோ. அவ்வளவுதான், முடிச்சு. அவ்வளவுதான். போதும். இதே போதும். அவ்வளவுதான். இதே போதும். திருப்பி வைக்க முடியுமா? தலைகீழ இருந்தா கூட பரவாயில்ல. ஓகே. சார் ஸ்டார்ட் பண்றோம். காஞ்சிட்டு இருக்கேன் அப்படியே. ஓகே. இது கடைசி ஒரு 2 நிமிஷம் மட்டும். ஓகேவா? 2 மினிட்ஸ் மட்டும். ஃபுல் மேட்ச் ஆட வேணாம். 2 மினிட்ஸ் மட்டும். ஸ்கிரீன் தெரியல. ஏதோ போடுற. என்ன பண்ற? ஹேக் ஆஃப் பண்ணிட்டியா? என்ன போட்டு உட்கார்றேன்னா இல்ல இப்ப ஆஃப் பண்ணிய. இப்ப ஏதோ ஆஃப் பண்ணி. என்ன ஸ்கிரீன் அது? இல்லையே. இப்ப என்ன ஆஃப் பண்ண நீ? மேல இருந்து ஏதோ ஸ்வைப் பண்ணிய. இப்ப ஸ்வைப் பண்ணி என்ன பண்ண? இது பண்ணனா? இல்லையே. இதுல இருந்து ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுது. இல்ல இப்ப நீ ஏதோ ஆஃப் பண்ண. நான் பார்த்தேன். இப்ப நீ என்ன ஆஃப் பண்ண? சத்தியமா இல்லனா? இப்ப நீ ஏதோ ஸ்வைப் பண்ணி ஆஃப் பண்ண நீ. நான் இத பாருங்க. நான் அப்படிதான் ஓபன் பண்றேன் பாருங்க. இல்ல நான் பாத்துட்டேன். லைவ்ல மாட்டிக்கிச்சு. நீ இப்ப ஏதோ ஸ்வைப் பண்ணி ஆஃப் பண்ண. ஒரே நிமிஷம். Team match. Let's go. வெளிய வா. மேட்ச் விட்டு வெளிய வா. எக்ஸிட் பண்ணு. நீ எக்ஸிட் பண்றா. Victory. இப்ப என்ன ஆஃப் பண்ண? ஏதோ நீ ஆஃப் பண்ணிய. எதுவுமே பண்ணல நான். இல்ல உன் ஸ்கிரீன்ல இப்ப நீ ஆஃப் பண்ண நான் பாத்துட்டேன். லைவ்ல இருக்கு. நீ எதையோ ஆஃப் பண்ண. இப்போ மாட்டிக்கிட்டடி மாப்பிள்ள. எதுவுமே பண்ணல நானு. மாட்டிக்கிட்டடி தங்கமே. மாட்டிக்கிட்ட. ஸ்கிரீன்ஷாட் மாட்டிக்கிச்சு. ஹேக் 100% ஹேக். அடப்பாவி பயலே. அப்பவே நினைச்சேன்டா ஏதோ சம்திங் ராங்கா இருக்குன்னு. என்ன இவனு இல்ல மாட்டிக்கிட்ட. ஸ்கிரீன்ல இருக்கு பாரு. மாட்டிக்கிட்ட பாரு. லைவ்லயே மாட்டிக்கிட்ட நீ. ரெட் ஹேண்டடா மாட்டிக்கிட்ட கையில. ஏன்னா இப்படி வந்து ஐபேட வந்து இப்படி மாத்தி மச்சா தெரியுமாடா? என்னடா நீ? சத்தியமா ஒரே ஐபேட் தான். என்கிட்ட வேற ஐபேட் இல்லனா. இல்லடா. 3 தடவை ஸ்கிரீன் டேப் பண்ணு. அது கைட் ஆக்சஸ்னா அது. இத சரி 3 தடவை ஸ்கிரீன் டேப் பண்ணு. இது பாருங்க. டேப் பண்ணிட்டேன் நானு. இப்ப இல்ல. இதுக்கு முன்னாடி சொல்றேன். கைட் ஆக்சஸ்னா அது. சபா. சாரணே. அண்ணா இருக்கேன். லைவ் பார்க்க சொல்லுங்களேன். செக் பண்ணியா? என்னது இது? அண்ணா கேக்குதா? டிக் அடிக்கிறதுனா அது. என்னது அது? அண்ணா என்னது சொல்லுங்க. என்னோட டிஸ்கார்ட் லைவ் பாருங்களேன். அதான் என்னது இது? எய்ம் பாத்து அதெல்லாம் டிக் பண்ணி எல்லாமே டிக் பண்றது. சொல்லு. நான் ஜீவா பேசுறேன். சொல்றா. அண்ணா அவரு 3 ஃபிங்கர் இருக்குல்ல, 3 ஃபிங்கர் இதுல டேப் பண்ண சொல்லுங்களேன். வரும் 3 ஃபிங்கர் வச்சு டிஸ்ப்ளே டேப் பண்ண சொல்லுங்க பாருங்க. இல்ல அது ஆஃப் பண்ணிட்டா இனிமேல் வராது. இல்ல இல்லனா அந்த இப்ப அந்த ஐகான் வந்துச்சுல, அந்த ஐகான் 3 ஃபிங்கர் வச்சு 3 ஃபிங்கர் மட்டும். இன்னொன்னு பாருங்க கரெக்டா இந்த சிந்துவர்ல தொடுறாரு அவரு. வெறும் 3 விரல வச்சு டேப் பண்ணும் 2 டைமோ 3 டைமோ. இந்த பாருங்க. இல்ல வரல. அப்படியே பண்ணு. அப்படியே 3 தடவை பண்ணு. 1 2 3. 1 2 சீக்கிரம். வேகமா டேப் பண்ணு. வேகமா பண்ணும்.
இல்லை இல்லை டக் டக் டக். இது ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகுதுண்ணா. இத பாரு, நான் எதுவுமே பண்ணல, ஸ்கிரீன் தான் சேஞ்ச் ஆகுது. ஆனா இது இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல பூதமோட சரி இது என்னன்னு சொல்லுப்பா. ஸ்கிரீன்ஷாட் பாரு. நீ இந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போற அதை மட்டும் சொல்லு. இது என்னது? இது கைட் ஆக்சஸ்னா அது அந்த ஒயிட் கலர்ல இழுத்து ப்ளூ கலர்ல என்னமோ டிக் பண்றாரு. கைட் ஆக்சஸ் அப்படி வராது. வராதுடா அப்படி. ஆப்பிள் கைட் ஆக்சஸ் அப்படி வராது. எங்களுக்கு தெரியாத நாங்க தான் கைட் ஆக்சஸ் வச்சிருக்கோம். என்னோட டிஸ்கார்ட் மட்டும் சரி எங்க கைட் ஆக்சஸ் இப்ப மறுபடியும் ஆன் பண்ணு. கைட் ஆக்சஸ் மறுபடியும் ஆன் பண்ணு. மறுபடியும் கைட் ஆக்சஸ் ஆன் பண்ணு. ஆனா இது மட்டும் இது கைட் ஆக்சஸ் ஆன் பண்ணு. ஆனா மாட்டீங்க. பொறுமையா பண்ணு. அவசரப்படாத. பொறுமையா பண்ணு. அவசரப்படாத. அவசரமே தேவையில்ல. பொறுமையா பண்ணு. பொறுமையா பண்ணு. அவசரமே எதுலயுமே அவசரம் வேணாம். இந்த ஜீவா லவடை கோபால் எங்க இருந்து வந்தான் இப்போ இவ்வளவு நாள் இல்லாம பொட்ட இப்படி இருந்த கைட் ஆக்சஸ் எப்படிரா அப்படி மாறு? என்ன தலை என் தலை. இப்ப இன்னொரு கைட் ஆக்சஸ் ஆன் பண்ணு. ஆன் பண்ணு. கரியரை விட்டியா ராஜா, கரியரை விட்டிய. எந்த கொடுத்ததுன்னா அது சரி எல்லாம் இருக்கட்டும். டேய் ஷாருண்ணே ஸ்கிரீன் ஷேர் பண்ணியா? என்னதுண்ணா என் லைவா? என் லைவ் ஸ்கிரீன் ஷாட்ல தானே இருக்கு டிஸ்கார்ட்ல. இது என்னது எதுனா? ஏய் பொட்டா நீ அதுக்கு மேல ஒரு பொட்டா அந்த போட்டோ சொன்னேனா நீ ஆஃப் பண்ணு. எந்த ஆஃப் பண்ணு முதல்ல. ஐயோ எங்க ஆஃப் பண்றது தெரியல. பண்ணிட்டேனா? பண்ணிட்டேனே. எந்த பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்கண்ணா. டேய் என்ன பண்ணோம்? இவனே என் லைவ் போ. உன்னோட லேப்டாப் ஸ்கிரீன் காட்டு. இப்போ எனக்கு கேமரா திருப்பி உன் லேப்டாப் ஸ்கிரீன் காட்டு. ஐபேட் விடு. இல்லை உன் லேப்டாப் ஸ்கிரீன் காட்டு. என்னோட லைவ் போ. யூடியூப்ல என்னோட லைவ் போ. ஃபுல் ஸ்கிரீன் போடு சீக்கிரம். ஃபுல் ஸ்கிரீனா? மேல நீ முதல்ல மதன்னு போடு. மதன் என் லைவ் போ. உங்களுக்கு தானா இருக்கு? என் லைவ்ல இருக்கியா? திருப்பி ஃபுல் ஸ்கிரீன் போடு. அந்த லைவ் ஃபுல் ஸ்கிரீன் போடு. சாட் விடு. சாட் பார்க்காத. ஃபுல் ஸ்கிரீன் போடு. அத ஃபுல் ஸ்கிரீன் போடு. காமி எங்க ஸ்கிரீனை காமி எனக்கு. ஓகேவா? பேக் போ. என்னோட லைவ்ல ஒரு 5 minutes பேக் போ. நீ டிடிஎம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போ. கேமரா திருப்பு. கேமரா இப்படி திருப்பு. இதுதான் நான் கேமரா திருப்பி வச்சிருக்கேன். இப்படி திருப்பிக்கோ. இப்படி திருப்பு. ஹரிசாண்டல்ல இருந்து வெர்டிகலா மாத்து. இப்படியா? ஓகே. நீ டிடிஎம் ஆரம்பிக்க முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போ. பேக் போ. பொறுமையா போ. அவசரப்படாத. இன்னும் பின்னாடி. இன்னும் பின்னாடி. டைம் என்னடா ஷாருண்ணே டைம்? இன்னும் பின்னாடி. நான் என் லைவ்ல இருக்கு. அது நான் உங்களுக்கு கிளிப் வரைக்கும் அனுப்புறேன். இன்னும் பின்னாடி. டேமோட்ரா லூஸ் குதி. இன்னும் பின்னாடி. அவன் பார்க்கணும் அதை. ஓகே ப்ளே பண்ணு இப்போ. சவுண்ட் வச்சுக்கோ. நான் சொல்றப்ப பாஸ் பண்ணு. என்னன்னா? நான் சொல்றப்ப பாஸ் பண்ணு வீடியோவை. ரெடியா இரு பாஸ் பண்றதுக்கு.
பாஸ் பாஸ் இது என்னது அது நோட்டிபிகேஷனா ஆ? நோட்டிபிகேஷன் அது சரி முன்னாடி போ பாப்அப் நோட்டிபிகேஷன் அது என்னது பாப்அப் நோட்டிபிகேஷன்னா முன்னாடி போ கேக்குதா உள்ள ஜூம் பண்ணாத முன்னாடி போ இது பாப்அப் நோட்டிபிகேஷனா இதுவா ஆமாடா இது பாப்அப் Facebookல நான் நோட்டிபிகேஷனா ரெண்டு ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கல நான் அப்போ போய் முன்னாடி போங்க இது பாப்அப் முன்னாடி போ முன்னாடி போ இது வந்து பாப்அப் நோட்டிபிகேஷனா இது பாப்அப் நோட்டிபிகேஷனா Facebookல இருந்து வரும் நான் பாப்அப் இது பாப்அப் நோட்டிபிகேஷனா உண்மையாவா ஆமாண்ணா முன்னாடி போ வெளியே வராத முன்னாடி போ ஜூம் நான் எங்கள்கிட்ட எல்லா ஸ்கிரீன்ஷாட் இருக்கும் நான் இதுக்கு எல்லா அப்புறம் zoom போல நான் லேப்டாப் அப்படியே ஒட்டி வச்சிருக்கேன் நான் இப்போ இது பாப்அப் நோட்டிபிகேஷனா இது பேர் ஆமா. பாப்அப் நோட்டிபிகேஷன் கரெக்டா ஆ. கரெக்டா ஆ. ஷோரா ஆமாண்ணா. இதுதான் பாப்அப் நோட்டிபிகேஷன் Facebookல நான் இருந்து வருது ஆமாண்ணா அங்க யாருன்னா லாகின் பண்ணாங்கன்னா எனக்கு இங்க காமிக்கும்னா அது கோட் அங்க போட சொல்லி ஓ இது கோட் போடுறதுக்கு வர பாப்அப் நோட்டிபிகேஷன் கரெக்டா என்னன்னா கேக்கல இது கேக்கல. கோட் போடுறதுக்காக வர பாப்அப் நோட்டிபிகேஷன் அதானே ஆஹா நான் சொல்றேன் அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வர நோட்டிபிகேஷன் இது என்னது நான் ஹேக்லாம் யூஸ் பண்ணலண்ணா இது என்னது நல்ல கூப்பிடா Facebook நோட்டிபிகேஷன் தானா இது Facebook நோட்டிபிகேஷன் நாங்க கண்டுபிடிச்சோம் நீ உனக்கு தெரியணுன்றதுக்காக தான் நாங்க ஜூம் பண்ணிட்டோம் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டோம் நீ தெரியணுன்றதுக்காக தான் அது பேனல் அதுக்கு பேர் என்னது என்னதுண்ணா அதுக்கு பேர் என்னது எனக்கு தெரியல அது பேர்லாம் இல்லண்ணா அதுக்கு நான் அப்படிதானே வச்சிட்டு இருக்கேன் நான் 3 டேப் நீங்க கேட்ட எல்லாமே பண்ணிட்டேன் நானே ஷாரணே சரி இவனே அப்படியே கூட வச்சு ஆடுறேன் கரெக்டா பண்ணு பாக்கலாம் ப்ரோ நீ 3 டேப் கீழ வச்சு கரெக்டா பண்ணு புண்டா நீ வெளியே போ உன்னை யாரு கூப்பிட்டா போன வெளுத்து வாங்க போறேன் பாரு எங்கடா 6 மாசமா காணாம போயிட்டு இங்க வந்து 3 டேப் ஒழுங்கா பண்ணு வீட்டுக்கு வெளியேடா வெளுத்துட்டுருவான எங்கடா இருக்கு ஆனா நீ வந்து சொல்றா கலாமூஜிக்கு தெரியுமாண்ணே ஏதோ வரன்றான் கூப்பிடு வெயிட்டிங்ல இருக்கான அப்படியே ஈத்து போடுங்க எங்கடா காணாம போன எத்தனை மாசமா எங்க போய் எனக்கு போயிருந்த லவடை கபால் ஜீவா அவனே தான் கேக்குறேன் நான் பர்சனல் ஒர்க்கா வீட்ல கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அதனால அந்த இஷ்யூவா பாத்துட்டு இருந்தேன் மறுபடியும் டிஸ்பிளினா மாறிட்டேன் 12 ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன் உடனே வந்து ஏதாவது கேள்வியை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத மாதிரி ஏதாவது ஒரு பாசத்தை உருட்டு விட்டீங்கன்னா நான் உண்மையதான் நான் எதுக்கு இது உண்மை என்ன நடந்துச்சு அதான் சொல்றேன் சரி நான் பாக்குறேன் ஆனா மேல வெயிட்டிங் வீசில இருக்காருண்ணா கலாமூஜி கூப்பிடு வெயிட்டிங்ல கலாம் அண்ட் சாய் டிடிஎம் இருக்காங்க அவங்கள இல்ல கலாம் மட்டும் இருங்க ஹலோ மதன் ப்ரோ கேக்குதா மதன் ப்ரோ சொல்றேன் இவன்லாம் பாக்க எப்படி நான் வரான் சஃபாரிக்குள்ள போக சொல்லுங்க ப்ரோ சஃபாரிக்குள்ள போடா டேய் எத்தனை காலம் இது இவன் இல்ல சாய் டிடிஎம் நீ தூங்க தானே போற நீங்க என்ன புடிங்கிட்டு உன்னை தூங்க தானே சொன்ன புரியலனா உன்னை தூங்க தானே சொன்ன இங்க என்ன புடிங்கிட்டு இருக்கற இல்ல நான் இது பார்த்தேன் ஆனா இது கன்ஃபார்ம் ஆக்கணும் வந்து டிவைஸ் வந்து திருப்பி எனக்கு வந்து இது எப்படின்னா கேம் வந்து திருப்பி வந்து இது பண்ணணும் ஒரு தடவை திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிட்டு ட்ரிபிள் டாப் பண்ணா வந்து அது திருப்பி அந்த பேஜ் ஓபன் ஆகும் ஒரு ஹேக் யூஸ் பண்ணி இவ்வளவு நாள் ஹேக் யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ப்ரோ சஃபாரி ப்ரோ ஈவன் ப்ரோ சஃபாரி மட்டும் ப்ரோ அதுல போயிட்டு இது பப்ஜி இதுன்னு போடு ப்ரோ பிஜிஎம் ஹேக்னு போடு ப்ரோ அண்ணா இது வந்து பேனல் நான் இது பேர் இப்ப அவர் போட்ட பேரு அதான் வந்துருச்சு எனக்கு ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து எல்லாம் வந்துருச்சு ஆல்ரெடி ஹிஸ்டரி ப்ரோ ஹிஸ்டரி டவுன்லோட்ஸ் இருக்குல்ல லெஃப்ட்ல ப்ரோ லெஃப்ட்ல ஹிஸ்டரி டவுன்லோட்ஸ் இருக்குல்ல ப்ரோ லெஃப்ட்ல பொறுமையா சொல்லு iOS 0 ஏதாச்சும் போடு ப்ரோ iOS 0 போடு இல்ல சர்ச்ல iOS 0 போடு ப்ரோ சர்ச்ல iOS 0 போடு இங்க இல்ல ப்ரோ அங்க மேல இருக்க இதுலயா மேல ரைட்ல அங்க iOS 0 ஹேக்கன் போடுங்க iOS 0
ZERO இப்படி இல்ல ப்ரோ ZERO Praveen Kumar இடைக்கோடு CG5JW search tip பண்ணு bro 40 ரூபாய் through super chat. ஒரு Madan நிமிஷம் bro மதன் bro ஒரே ஒரு புதிச்சட்டாரு செகண்ட் no bro one can நான் escape. அது உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்டாவே நான் எடுத்து அனுப்பிச்சிடுறேன் எனக்கு அதெல்லாம் வேணாம். இப்ப நீ லூஸ் மாதிரி உனக்கு டவுன்லோட்ஸ்ல இருக்கும் தெரியுமா? மதன் ப்ரோ டவுன்லோட்ஸ்ல இருக்கும் ப்ரோ அவர் iOS 0 ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும் அதாவது பெய்டுல வந்துட்டு இவர் பே பண்ணிருக்கணும் US டாலர்ஸ் வந்து பே இப்ப பண்ணிருக்கணும் இவரு எனக்கு அந்த பேனல் இப்ப மறுபடியும் வேணும். அந்த பேனல் எப்படி வர வைக்கிறது அது மட்டும் சொல்லு. சும்மா அதெல்லாம் தேவையில்லை. கேம் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லுங்க கேம் அவர் வந்து திருப்பி கேம் உள்ள போனா வரும்ண்ணா. அவர் ஃபுல்லாத்தையும் full-ஆ ஆஃப் close பண்ணிட்டாரு பண்ண ஃபர்ஸ்ட். ஃபுல்லா கேம் ஆஃப் பண்ண சொல்லுங்க ஓகே ஆஃப் பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் கேம் தொட சொல்லுங்க ட்ரிபிள் டேப் பண்ண சொல்லுங்க ஸ்கிரீனை வரும் இரு அவன் அது மட்டும் பண்ண மாட்டான் அவன். வாய்ப்பே இல்லை. அங்க ஸ்கிரீன் காமிடா. ஸ்கிரீன் காமி என்னது ஏதோ காட்டுது டிக்குன்னு. என்ன டிக்குன்னு என்னது டிக் அதான் காட்டுது. முடிஞ்சு. எங்க அதுதான் காட்டாது. அதான் எங்க காட்டாது. அது ஹேக் என்னது பண்ணாது ஆஃப் பண்ணிட்டு அதுதான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணு. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்கிரீன் காட்டு எங்களுக்கு. ஸ்கிரீன் காட்டு. என்னது இது? அதுதான் ஹேக் என்னது இது? எங்களுக்கு இந்த மாதிரி வராது. நாங்க எத்தனையோ தடவை ஸ்கிரீன் ஓபன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிருக்கோம். என்னது இது? உண்மையை சொல்லு. நீயே சொல்லு. என்னது இது? நான் எதுவும் கேட்க விரும்பல. நீயே சொல்லு. என்ன இருந்தாலும் நம்ம பையன் தான் நீ. என்னது இது? கையுங்காலமோ மாட்டிக்கினானே. நீ மூடா போட்டா அண்ணா, லாவடே காபால் புண்டா. நீ சத்தியமா பண்ணல எனக்கு வேலை அது. எனக்கு தெரியாது எனக்கு. அவன் நல்ல லாவடே. பிளேயர் இருந்தானே நான் இப்ப சொன்னேன். இவன் ட்ரிபிள் டேப் நீயே பண்ணு. உண்மையை சொல்லு. நீயே சொல்லு. ட்ரிபிள் டேப் பண்ணு. கரெக்டா பண்ணு. என்னது இது? அது இப்ப வந்து அந்த பேனல் என்ன காட்டு. இப்ப வந்து அந்த பேனல் காட்டு. இப்ப மறுபடியும் அந்த பேனல் மறுபடியும் காட்டு. எனக்கு வரணும் இப்போ. பொறுமையா பண்ணு. அவனுக்கு யாரும் எதுவும் அக்யூஸ் பண்ணாதீங்க. அவன் என்னன்னு கேட்பான். அவன் சைடு நான் என்னன்னு ஒண்ணு இருக்கும்ல. என்னது இது? ESP லைனு காரு இவன் என்னது இவன் இது? வாட் இஸ் திஸ்? ஐயோ, இவன் 7 வருஷம் இவன் எனக்கு தெரியாத என்ன பண்ணும் எப்படி பண்ணுன்னு யாருக்குமே சொல்ல மாட்டேன். அமைதியா வச்சிருப்பேன். திடீர்னு தான் டெஸ்டிங்கே மாறும். நீ நினைச்சியா கேமரா ஆன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு? உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது எல்லாத்துக்கும் கோவம் வரும். ஆனா நான் சொல்றது மட்டும் தான் கடைசியில சரியா வரும். உங்க கோவம் எல்லாம் என் கால் தூசிக்கமா எப்பவுமே. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி என்ன ஏன் முடிவு? ஒய் திஸ்? வெளியோ கேம் வா. ஒரு கரியரே முடிச்சுக்கிட்டான். அண்ணா ஆமாண்ணே. சரிண்ணே. சூத்து கிழிச்சிரும் லாவடே கபால் என்னன்னு கூட தெரியாம அது புண்டை கொடுத்துட்டு. மிஸ்டர் இடைக்கோடு 7 இடைக்கோடு X4R டிப் 179 ரூபாய் through super chat. Dude, what is going on? எங்களுக்கு தெரியாது யார் இப்ப கொடுக்கணும் யார் கொடுக்காது. நீ மூடிட்டு செயல்பட்டு வாங்க வேண்ட வாங்க போற என்கிட்ட வெளுத்து வாங்கிடுவ. நீ இது உடனேயான்னு தான் கண்டுபிடிப்ப. அடுத்து அதான் கண்டுபிடிப்பேன். அடுத்து நீ இதுல கனெக்டடானு உண்டே கிழிச்சிருவா. நீ என்கிட்ட வேலை வச்சுக்காது. நீ எங்க பிடிக்கிற எப்படி பிடிக்கணும் எனக்கு தெரியும். வாய மூடு. அவன் ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷன் 24-40 மணி நேரம் ஸ்ட்ரீம் போட்டு கரியர் உடைச்சிட்டான் ப்ரோ ஒருத்தன். எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அது ஜோக்கர் ப்ரோ இவனெல்லாம் அப்படி நம்பினாரு. தனிக்கும் அப்படி நம்பினாரு ஜோக்கர் ப்ரோ இவனை. நானே அடுத்து இன்னொரு டெஸ்டிங் வச்சிருக்கேன். அடுத்த தடவை யாருன்னா அதையும் கண்டுபிடிப்பேன் நான். வாய்ப்பே இல்ல. அதுக்கு ஒரு R&D பண்ணி வச்சிருக்கேன். வரும்போதே இந்த ட்ரை அவுட்ஸ் வரும்போதே அதனாலதான் ஃபர்ஸ்ட் டேனா அது ரெடி ஆகி வந்துருவானுங்க. இந்த தடவை இப்பதான் செக் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த தடவை அடுத்த தடவை இன்னும் 2 செக்கிங் வச்சிருக்கேன் நான். எப்படியோ பிடிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். அதனால ஒரு மயிருமா தப்பிக்கவே முடியாது. இந்த எவனாலும் கண்டுபிடிப்பேன். எவனை கேட்டாலும் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். எவன்டா இவனுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தானா? பாவம்புரம் வர பாவம்புரம் போட்டு கழட்டுதாடா. என்ன ஏன் பக்கம் திரும்புற நீ? உம்மால கிழிச்சிருவேன் நாய. இவன் என்ன ஆச்சு? வாட் இஸ் த ரீசன்? கிவ் மீ a reason. என்ன
ஒய் ஹாக் புரியல. ட்ரை அவுட் செலக்ட் ஆகணும். இது எப்போ நடந்துச்சு? எப்போ வாங்கினேன்? இன்னைக்கு தானா? 40 நாள் லைவ் போட்டு ஏண்டா 40 hours லைவ் போட்டு ஒரு கரியரை உடைச்சிட்டியடா. என்னனாலும் கஷ்டப்பட்டு தானடா ஜெயிக்கணும். அடா பாவி. எல்லாருமே உன்னை நம்பி உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்கல்ல. எல்லாருமே உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதுக்கு மிஷன் பண்ணியே அவன் கிளான்குள்ள வந்திருக்கலாம்ல. இப்ப டோனி தான் கிளான்குள்ள, நாங்க அவன் தான் வச்சிருக்கலையா? ஏண்டா ஒரு எவ்வளோ நான் எத்தனை சொல்லி கொடுத்துருக்கேன், நீ சரியா கூட விளையாடாத, ஆனா தப்பு மட்டும் பண்ணிடாத ராஜா, மொத்தம் முடிச்சிருவாங்க அப்படின்னு. நீ எனக்கு இன்னும் நிறைய பேர் மேலே டவுட் இருக்கு. கவலைப்படாதீங்க, இன்னும் உங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்றேன், எல்லா பட்டைகளையும் எக்ஸ்பிரஸ் பண்றேன், கவலைப்படாதீங்க. ஐ ஹேவ் ஆல் த ப்ரூஃப்ஸ் அண்ட் எவ்ரி திங். சரி, இது இவனே இது ஆட்ரில் பார்க்கலாம் எப்படி சஸ்டெயின் பண்ணுவேன் இனிமேல். ஒன் சாக் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். கரியர் டவுன், அவ்வளோதான், கரியர் முடிஞ்சிச்சு. வாட் வில் டூ? படிக்க போயிரு தயவு செஞ்சு, பெஸ்ட்டு. சரியா? யூடியூப் வந்தால் பயங்கரமாக அவமானப்படுவேன். அது பண்ணவே கூடாது இவனு, அது ரொம்ப தப்பு. நான் புரியவே மாட்டேங்குது. எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா 40 நாள் லைஃப் போட்டு நீ வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு கடைசியில் இப்படி 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 தப்பு பண்ணிட்டியடா. தப்புடா இவனு, அது பண்ணக்கூடாது. ராங் ரூட் எடுக்கக்கூடாது. சரி, நான் ஒன்றும் இது பண்ணவில்லை. இங்கே பாரு, யூடியூப் வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. சரியா? இது யூடியூப்லன்னா உனக்கு வேற ஏதோ பெரிய காத்திருக்கு நடத்தும். ஆனால் எங்கேயுமே அங்கேயும் போய் ராங் ரூட் எடுக்காத. சரியா? கண்டிப்பாக மாட்டிக்குவேன், எப்படியே பிடிச்சிருவாங்க. சரியா? உன்னை விட ஒருத்தவங்க கண்டிப்பாக ஒருத்தவங்க அறிவாலே இருந்தே தீரணும். இங்கே இந்த இடத்துல யார் உனக்கு சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி ஆக்யூஸ் பண்ண டிஸ்கார்டில் கண்டுபிடிக்க முடியாது? யார் சொன்னா? கேட்கலண்ணா. யார் வந்து சொல்லி கொடுத்தா உனக்கு டிஸ்கார்டில் இந்த ஹேக்கு காமிச்சா கண்டுபிடிக்க முடியாதுன்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? இந்த யாரு இந்த ஹேக்கை நீ எப்படி வாங்கின? ஃபர்ஸ்ட் எப்படி போய் வாங்கின? டெலிகிராம் தானே. யார் எவ்வளோ வாங்கின? 700 யாருக்கிட்ட? யார் உனக்கு இந்த டெலிகிராம் லிங்க் கொடுத்தது? உண்மையே சொல்லிடு, நான் பிடிச்சிருவேன், நான் அதையும் பிடிச்சிருவேன். இல்ல நான் இவ்வளவு பண்ண தப்பு தான், ஆனா நான் சொல்றேன் நிஜமா டெலிகிராம் தானே. யாரும் கூட உடம்பு யாரு இதுல யாரெல்லாம் யூஸ் பண்றா? கேட்கலண்ணா. யாரெல்லாம் யூஸ் பண்றா இத? எனக்கு தெரியல, அது தெரியல நிஜமா. நான் உண்மையே சொல்லு, உண்மையே சொல்லு, நிஜமா தெரியல, உண்மையே சொல்லு. நிஜமா எனக்கு தெரியலண்ணா. அது ஒரு மேட்ரு. உனக்கு தெரியும், எப்பவுமே ஐ ஹேவ் தட் ஒன் பவர். நீ இனிமேல் இப்ப என்ன பண்றேன்னு பார்த்து நான் எதை பண்ணுவேன். உண்மையே சொல்லு, யாரை யூஸ் பண்றா? நான் நிஜமா நான் உண்மையா சொல்லணும், நான் சொல்லிடுவேன். நான் மாட்டி விடணும்னு நினைச்சேன். நீ கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லி, நான் அத்தனை தடவை கேட்டுமே நீ வந்து ஃபேஸ்புக்கோட இது தானே. நான் இவ்வளோ இத்தனைக்கும் என் கூடயே 3 நாள் இருந்துட்டு எல்லாம் இருந்துட்டு எல்லாமே பண்ணி உனக்கு பண்ணிட்டு நீ என்கிட்ட சொல்லலை பார்த்தியா? நீ என்கிட்ட சொல்லிடணும்ல. தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன சொல்ல போகிறேன்? சரி போடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டுப்பேன்ல. தப்பு இல்லையா? அது துரோகம் தானே இது. இவ்வளோ ஹைப்பு கொடுத்தேன் தெரியுமா? போன மேட்ச் எப்படி தெரியுமா கமெண்ட்ரி கொடுத்தேன் நான். டிசிப்ளின் கிடைச்ச வெற்றி, அப்படி கிடைச்ச வெற்றி, 40 மணி நேரம் போட்டான், அது இதுன்னு போய் பாரு. உன்னை அப்படி பாராட்டிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு நீ துரோகம் பண்ண கணக்கு தானே வருது. தப்பு இல்லைடா தம்பி, தப்பு இல்லை. எப்படியுமே பிடிச்சிருவோம் உன்னை, எப்படியுமே பிடிச்சிருவோம். நீ எவ்வளோ வேலை செய்யோ அவ்வளோ பிடிக்கிறதுக்கான வேலை நாங்கள் பார்ப்போம். புரியுதா? சும்மா 7 வருஷம் இங்கே நிற்கல, 7 வருஷமா நம்பர் 1 சும்மா நாச்சு நிற்கல, அவ்வளோ எஃபர்ட் போட்டுருக்கோம். அதனால தான் பிடிக்கிறோம். இதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பிடிச்சோம்ல. இதுதான் அதுதான் கலர்றேன் நான் ஒரு வாட்டியும். தப்பு பண்ணாதீங்கடா, எப்படி மாட்டிக்கிங்க அப்படின்னு. படிச்சுட்டு தானே இருந்தேன். நீ ஏதோ படிச்சுட்டு இருந்தல, ஏதோ இதுக்கு என்ன படிச்சுட்டு இருந்தா? ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தல, கான்சன்ட்ரேட் பண்ணதில்ல. சரியா? ஜோக்கர் போலவும் நான் அப்படி பாராட்டிட்டு இருந்தார் என்கிட்ட. அவ்வளோ உனக்கு எல்லாம் பிசி கிசின்னு வர நேரத்தில் வந்து வாழ்க்கையை உடச்சி விட்டேன், இது பண்ணிட்டேன்.
இத்தனைக்கும் 10,000 இத்தனைக்கும் நீ வந்து 15,000 வின் பண்ணிருக்க இது வரைக்கும் டிடிஎம் காசு. அது யாருக்கோ போக வேண்டியது. இதெல்லாம் தப்பு இல்லையாடா? இதெல்லாம் வந்து இன்னொருத்தங்க எதுவுமே பண்ணலனா இல்லடா இவன் அவ்வளவுதான் கிரெடிபிலிட்டி உடஞ்சிருச்சு. எது சொன்னாலும் இனிமேல் வேலையாகாது. ஓகே ஓகே சரி வேலையாவது இல்ல. அதுதான் ஆமா தப்புடா அபி. இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இவனை நீ வந்து இந்த மாதிரி ராங் ரூட் பண்ணி நீ At Animavips பண்ற இடைக்கோடு பாத்தியா? 4 ஓ டிப் 100 ரூபாய் through அந்த super மேட்ச்ல chat. வந்து Check Abby of CPR God. டோனி விளையாண்டுறான் தெரியுமா? டோனியும் கூட ஃபைனல்ல மோதினான். அவன் ஜெயிச்சிருக்கனான்ல. அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். அவன் ஜெயிச்சிருந்தா அந்த காசோ ஜெயிச்சிருந்தது அவனுக்கு போயிருக்கணும்ல. தப்பு இல்ல. நீ ஜெயிக்கிறது மேட்டர் இல்ல. ஆனா உன்னால இன்னொருத்த தோக்குறான் பாத்தியா? எத்தனை பேர் ட்ரைவல்ஸ்ல அவன்கிட்ட இருந்து அடி வாங்கி செத்துருப்பான். இந்த ட்ரைவல்ஸ்ல கூட செத்தான்ல ஒருத்தன். அவன் நினைச்சு பாரு, அவன் பாவம் தானே. அதான் இவனு இதுல பிரச்சனை. எல்லாரும் வந்து ராங் ரூட் எடுக்காம விளையாண்டா அவங்கவுங்க திறமைக்கு விளையாடுறது கணக்கு. நீ ராங் ரூட் எடுத்தினா இன்னொருத்தனோட இதை உடைக்கிறன்னு அர்த்தம். புரியுதா? இன்னொருத்தரோட ஆப்பர்ச்சுனிட்டி உடைக்கிற. ஒருத்தன் ஒண்ணுமே தெரியாம உட்காந்து காலைல இருந்து நைட் வரைக்கும் ப்ராக்டிஸ் போட்டு வந்திருப்பான். அவன் போயிடுச்சு இல்ல. தப்புடா இவனு. சரியா? பண்ணாத இனிமேல. நான் ஒரே நிமிஷம் இன்ஸ்டா மட்டும் தன்ன தான தான தன்ன தான தான நீ தன்ன சொல்லு. எனக்கு இங்க சொல்ல வேணாம், நீ அங்கேயே சொல்லு. நீ அங்கேயே சொல்லு. நான் பிடிச்சிடறேன். நான் தான் சொல்றேன்ல உன்னை பிடிச்சிருவேன்னு எப்படி சொன்னல. அதெல்லாம் கிடையாது. நீ சொல்லு எக்ஸ்போஸ். ஆனா இப்போ வந்துட்டு நான் சொல்லிட்டேன், நீ பண்றதுனால தப்பு கிடையாது. அவனுங்களால இன்னொருத்தவங்க வாய்ப்பு போயிடும். புரியுதா? அவங்க வாய்ப்பு போயிடுச்சு என்ன பண்ணுவ? ஓ இவ்வளவு பேரா? இன்னும் யாராவது? ஓகே. சரி. லவ் யூ. சரி உடனே சரியா பாத்துக்கலாம். சரியா? நீ ஜாலியா இரு. இது ஒரு மேட்டர் இல்ல. வேற ஏதாவது கேம் விளையாடலாம். வேற ஏதாவது கேம் போடு. ஏதாவது ஒன்று பண்ணு. ஆனால் கிரெடிபிலிட்டி அவ்வளோதான். இட்ஸ் லாஸ். ஒன்ஸ் டன் இஸ் டன். ஓகேவா? வேடா. ஆனால் என்னன்னாலும் நல்ல பையன் தான் நீ. அதில் ஒன்றும் நீ வந்து குட் பாய் தான். ஏதோ தவறான வழியில் போய் மாட்டிக்கிட்ட. லைட்டாக தவறான வழியில் சிக்கிட்ட. யார் ஆனால் உண்மையை சொல்ல, யார் உனக்கு வந்து இது சொல்லி கொடுத்தான்னு மட்டும் சொல்ல. இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு ஐடியா கொடுத்து யாரு? இதுனா புரியல. இந்த ஐடியா கொடுத்தது யாரு? உன்னை யார் இப்படி பொல்யூட் பண்ணுது? தப்பான வழியை சூஸ் பண்ண வச்சது? நான் சொல்ல மாட்டேன். நான் எதுவும் அவனே இதை கண்டுக்க மாட்டேன். சொல்லு, யார் சொல்லி கொடுத்தான்னு. கண்டிப்பாக யாராவது ஒருத்தன் சொல்லி கொடுத்துருப்பான். இது யாருன்னு சொல்லு. இதில் கூட சொல்லு, மறைவாக கூட சொல்லு, இன்ஸ்டாகிராம் கூட சொல்லு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணி தரேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அதான் உண்மையா? நீ இன்ஸ்டாவில் போடுறதா உண்மையா? ஓகே சரி அவன் பார்ப்போம். ஓகேவா? பாய்டா. நீ ஜாலியா இருங்க பாரு. சப்பா இது ஒரு நீ ட்ரை பண்ண யூடியூப்ல வந்து கிளிக் ஆகல, அவ்வளவுதான். சரியா? இது வந்து ஒரு பெருசாலாம் எடுத்துக்கூடாது. இப்போ ஒரு ட்ரை பண்ணோம், நல்ல முடியல. ஒரு வேற ஒரு ட்ரை பண்ணோம், அது தப்பாகி போயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம லைஃப் நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதை நோக்கி போயிடணும். சரியா? போய் படிக்கிற வேலையை பாரு. மனசு கஷ்டப்பட கூடாதுல்ல, அதனால தான் சொல்லி அனுப்புறது. பாவம். இதுல இந்த லவடை கபால் சரண் நான் சொல்றேன், இவன் எப்படா இந்த கிராஸ் ஆர் வந்து லாக் பண்றான் அப்படின்னு கேட்டா
நல்ல ஹெட்ஃபோனா இருக்குமா அப்படின்னு. ஷாரன் 7 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் லவடே கபால். கட்டம் கட்டணும்னா முதல்ல கட்டம் கட்டி வச்சு அப்புறமேட்டு தான் எல்லாமே நடக்கும். அமைதியா வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். சும்மா ஏதாவது அதுவா இதுவான்னு பேசிட்டு இருக்க கூடாது. பிரிச்சு விட்டுருவேன். ஆனா அதுல நீ உண்மையான உனக்கு தெரியுமா, நீ தான் நிறைய வளர்ன. எம்முன்னு எப்படி வளரலாம், எம்முன்னு எப்படி வளரலான்னு நீ கூதாண்டி. எனக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு நீங்க 2018 19 விளையாடுறீங்க. உங்க ரயிலே வந்தவன நானு. கைஸ் ஸ்பாட்டிங்கோட உச்சமா ஸ்பாட்டிங் இருக்குனா எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமா பிடிச்சிருவதில்ல. எப்படி ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு தான் வருவேன்.